ஒன்றா நம்பர் அயோக்கியம், ஒன்றா நம்பர் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஏன் இதெல்லாம் ஆதாரம் இருக்குது? ஏன் அண்ணாமலை மட்டுமா சொன்னார்? நான் சொல்லலையா? சங்கர் சொல்லலையா? எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாம் பல தலைவரை பார்த்துருக்கோம்ல. அப்போ நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லி டெஃபர்மேஷன் போடுங்களேன். ஏன் வீட்டுக்கு ஆள் அனுப்புறீங்க? தமிழக முதலமைச்சருக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை சுற்றி சில அதிகாரிகள் அவரை போர்வையில் ஒரு கொஞ்சம் போற்றி வச்சுருக்காங்க. அப்படி தான் கருதப்படுது, நடக்குது உண்மையாக. சரி, இப்போ போலீஸ் கண்ட்ரோலில் முதலமைச்சர் இருக்காரா, முதலமைச்சர் கண்ட்ரோலில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் தான் இப்போ இருக்கார் முதலமைச்சர். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இவருக்கு என்ன தொழில்? யார்? செல்வப்பிரந்திக்கு. செல்வப்பிரந்திக்கு என்ன தொழில்? அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட ஹெட்டு. தொழில் அவர் தான் சொல்லணும். இன்னும் காங்கிரஸ் கட்சியில் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த கொடுக்குறாங்களா? இல்லை, ஒரு 420 லேண்ட் கிராப்பிங் பண்ணுறவர் கொலகாரன், குறிப்பாக வந்து கூலிப்படையை வச்சுட்டு இயக்கிற ஒரு கூட்டத்தின் தலைவன். இப்போ நடக்கிற ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. யார்? சரி இருக்கட்டும், காமராஜ் ஆட்சி. ஏன்னா இதே காங்கிரஸ் கட்சி என்னென்ன காரியத்தை போச்சுன்னு நமக்கு தெரியாதா? அதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் வாயில் நாக்கில் எலும்பு இல்லைன்றதுனால என்ன வேணால் பேசுவாங்க தம்பி. சவுக்கு சங்கம் சொன்னது வந்து சரியில்லைன்னு சொல்லு, அவர் ஆதாரம் இல்லாத தகவல்னு சொல்கிறான்னு சொல்லு. அதுக்காக நீ வீட்டில் விட்டு வந்து கழிவுகளை கொட்டுவியா? அசிங்கத்தை கொட்டுவியா? நீ அசிங்கம் சாப்பிட்றதுனால தான் இந்த மாதிரி அசிங்கமான விஷயங்களை செய்கிற. தகுதி வாய்ந்த ஒரு தலைவன் வந்தாலும் பரவாயில்ல, தகுதி வாய்ந்த அரசியல்வாதி வந்த மாதிரி தகுதி வாய்ந்த ஒரு அதிகாரி இருந்தாலும் சரியாக இருக்கும். ரெண்டுமே வந்து 420 இருந்தால் இந்த மாதிரி வந்து களவாணித்தனம் பண்ணுறவங்க இருந்தால் என்ன பண்ணுவாங்க? எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் விசில் ப்ளோவர் வராகி சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க சார்? பிரமாதமாக இருக்கேன் சார். தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கிய ஊடகவியலாளர்னு சொல்லப்படுற சவுக்கு சங்கரோட வீட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடந்திருக்கு. இதை பொறுத்து இதுக்கு பின்னாடியான அரசு நடவடிக்கைகள் வந்து ஒரு மக்களுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையோ அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது இவங்க அரசோட நடவடிக்கை பார்க்கும்போது? மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் தண்டனை கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கணும். கிடைக்கணுதுக்காக தான் போராடுறது. குறிப்பாக சவுக்கு சங்கர் அவருடைய இல்லத்தில் நடந்த விஷயம் வந்து துப்புரவு தொழிலாளிகளுடைய அடிப்படை உரிமைகளை வந்து வேறு ஒரு நபர் வந்து, அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை என்பவர் ஒரு ஃப்ராடு கம்பெனி ஆரம்பித்து இந்த வேலையை பார்த்து அந்த மக்களுக்கு சேர வேண்டியதை இவர் வந்து அந்த காசுகளை அனுபவிக்கிறாரு. அந்த நிர்வாகம் ஒரு பெரிய ஃப்ராடு கம்பெனி, துப்புரவுத்துறை ஏமாற்றிட்டுருக்காங்க அப்படின்னு தான் அந்த தகவலை சொல்கிறார். ஆதாரப்பூர்வமாக எவிடன்ஸ் சொல்கிறாரு. இதை பொறுத்துக்க முடியல. 2 மாதம் ஆச்சு, தொடர்ந்து அதை பற்றி பேசுகிறாரு. தமிழக முதலமைச்சர் எதையாவது கொஞ்சம் கவனம் செலுத்துவார், அது என்னன்ற ஒரு நோட்டாவது போட்டு கேட்பாங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே நிறைய முன்னாடி இந்த முதலமைச்சர்களை பார்த்துருக்கோம். கலைஞராக இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, பல முதலமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஊடகத்துலேயோ அல்லது வந்து செய்தித்தாள்லையோ வந்துச்சுன்னா உடனே நோட் போட்டு அது என்னையா விஷயம் கேட்டு அடுத்த கட்டம் அதுக்கான துரிதமான நடவடிக்கை எடுப்பாங்க. தமிழக முதலமைச்சருக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை இப்போ இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை சுற்றி சில அதிகாரிகள் அவரை போர்வையில் ஒரு கொஞ்சம் போற்றி வச்சுருக்காங்க. அப்படி தான் கருதப்படுது, நடக்குது உண்மையாக கூட. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொன்ன சவுக்கு சங்கர் மீது அந்த வீட்டுக்கு போய் அவர் இல்லாத நேரங்களில் அவர் வயதான தாயாரிடம் வந்து போய் ஒரு தவறான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு வந்து கொலை முயற்சி வழக்குகளை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த சம்பவத்தை வந்து முதல்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, செல்வ பிறந்தகையுடைய கையாளான அடியாளான ஏற்கனவே வந்து 420 சீட்டிங்கில் இருந்த ஆதிகேசவன் ஒருத்தர் இருந்தார் நார்த் மெட்ராஸ் எம்கேபி நகரில். இப்போ அவனுடைய மகன் ஒருத்தர் இருக்கான், அது ஒரு பெரிய சீட்டிங்கு. அவன் பேர் சாரதி. அவன் தான் வந்து இந்த நார்த் மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ட்ராவல்ஸில் அதை புக் பண்ணி அந்த ரவுடிகளை எல்லாம் கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து இந்த சம்பவத்தை செஞ்சது. வழக்கு வந்து இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் அவராக இருந்தாலும் தயாரிப்பு முழுக்க வந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் தான். அவருக்கு என்னென்னா, சவுக்கு சங்கர் தொடர்ந்து அவரை பற்றியான விஷயங்கள் நான் எப்படி வந்து ஆதாரபூர்வமாக குற்றச்சாட்டுகளை சொல்லி நீதிமன்றத்தில் நாடுறோமோ அதை மாதிரி வந்து
அருண் அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த வேலையில் பண்ணார். ஸோ அவரு பேசும்போது முக்கியமான என்ன விஷயம் சொல்றாருன்னா, செல்வ பிறந்தகைக்கும் அருண் போலீஸ் ஆஃபீஸர் அருணுக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்றாரு. அப்போ வந்து மியூச்சுவலா தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றாங்களா? பார்ட்னர்ஸ், கிரைம் பார்ட்னர்ஸோ? தொழில் பார்ட்னர். இவருக்கு என்ன தொழில்? யார்? செல்வ பிறந்தகை. செல்வ பிறந்தகை என்ன தொழில்? அவரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட ஹெட். தொழில் அவர் தான் சொல்லணும். இன்னும் காங்கிரஸ் கட்சியில் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த கொடுக்குறாங்களா? இல்ல. ஒரு 420 லேண்ட் கிராபிக் பண்ணுறவர், கொலகாரன், குறிப்பாக வந்து கூலிப்படையை வச்சுட்டு இயக்குற ஒரு கூட்டத்தின் தலைவன். காங்கிரஸ் கட்சியில் தெரிஞ்சு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் அதுக்கு ஒரு முடிவு வந்துடும். இப்போ கொஞ்ச நாளில் அதுக்கு தலைவராக வந்துக்கிட்டு அந்த கதை சட்டை போட்ட உடனே அவர் வந்து இப்படி தூய்மையானவர்லாம் கிடையாது. ஒரு கொலகாரன். பல கொலைகளுக்கு வந்து அவர் ஈடுபாடு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் கூட அவருக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் எப்போயோ சொல்லிட்டேன் தம்பி. ஆம்ஸ்ட்ராங் இறக்கப்பட்ட வந்து ஜூலை மாதம் இறக்கப்பட்டதுலேருந்தே சொல்லிட்டேன் இது என்ன நடந்துச்சுன்றது. இவன் தான் முதல் குற்றவாளின்னு சொல்லியிருக்கேன். இவர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணுறதில்ல. ஒரு கூட்டு கலகவனையாக பார்ட்னர்ஷிப்பாக இருந்து சென்னை மாநகர காவலனுடைய உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளரே களத்தில் இறங்கி அந்த ரவுடி கூட்டத்துக்கு வழிநடத்தி கொண்டு போய் ஒரு வேலையை பார்த்தாங்க. அந்த வீட்டில் அசிங்கப்படுத்தினாங்க, கொலை முயற்சி அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி சவுக்கு சங்கர் இருந்தால் உயிரே போயிருக்கும் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணி, அதாவது என்னை பொறுத்தவரையும் அவர் ஒரு சவுக்கு சங்கர் ஒரு விசில் ப்ளோயர். சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை செய்யக்கூடிய விஷயங்களை எடுத்து சொன்னால் அரசியல்வாதிகள் அதை மாற்றிக்கணுன்றது தான் நம்ம பத்திரிகையாளருடைய வேலை. பத்திரிகையாளர்கள் வந்து அவர் சொன்னால் மாற்றிப்பாங்க. தவறு குறிப்பிட்டு சொன்னால் அந்த தவறாக இருந்தால் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. காமராஜர் காலத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க. தவறுகளே வந்து நடக்கலைனா கூட நம்ம விஷயத்தை, ஏன்னா இவர் ஆதாரபூர்வமாக சொல்கிறார். யாருக்கு வர வேண்டிய நிதியை, யாருக்கு வர வேண்டிய அந்த வாகனங்களை எப்படி கையாளல் செஞ்சு இவன் கூட இருக்கிற ரவுடி பயல்கள் எல்லாத்துக்கும் சவுக்கு சங்கர் ரொம்ப தெளிவாக சொன்னார். செல்வத்துக்கு கூட இருக்கிற ரவுடி பயல்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எல்லாமே கட்ட பஞ்சாயத்து குரூப்பு, கொலகாரனுங்க அதில் வந்து பயன்பட்டுருக்காங்க. சரி, இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். அப்படின்னும் போது இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம்ல, இந்த பயன்பாடை பற்றின வார்த்தை வந்து காங்கிரஸ் கமிட்டிக்கோ இல்லை காங்கிரஸ் தலைவருக்கோ தெரியாதா? அவர் தெரியாமவா இவரை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க? அதுதான் சொன்னலைங்க, எல்லா கட்சியிலும் ஒரு புல்லுருவி இருப்பாங்க, புரியுதுங்களா? இந்த பணத்தாசை பிடிச்சவனாக இருப்பான். இதில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இப்போ யாருக்காவது ஒருத்தங்க உடன்பாடு, செல்வ பிறந்தகையுடைய தலைவரானது வந்து உடன்பாடு அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு தலைவர் சொல்லுங்கள். ஆனால் கூட்டணி கட்சியாக இருக்க திமுகவுக்கு தான் நிறைய உதவி பண்ணுறாருன்ற மாதிரி பேச்சு இருக்கலாம். வாங்கின ஃப்ராடு பண்ண காசில் ஏதாவது கொஞ்சம் எங்கேயா கொடுக்கலாம் இல்லையா? ஜாஃபர் சாதிக்கே கொடுக்கும்போது வாங்க முடியாது. இப்போ நடக்கிற ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. யார்? சரி இருக்கட்டும், காமராஜ் ஆட்சி. ஏன்னா இதே காங்கிரஸ் கட்சி என்னென்ன காரியத்தை போச்சுன்னு நமக்கு தெரியாதா? அதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் வாயில் நாக்கில் எலும்பு இல்லைன்றதுனால என்ன வேணால் பேசுவாங்க தம்பி, புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும். நம்ம தான் உணரணும், நம்ம தான் மக்கள்கிட்ட உணர்த்தி சொல்லணும். ஐயோ, இந்த 60 ஆண்டு காலம் இந்த திராவிட இயக்கங்கள் நம்மளை போட்டு கொன்னுடுச்சே, கொலை பண்ணிட்டு வச்சுருக்காங்க நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பாதையை வகுக்காமல் இன்றைக்கி வரையும் வந்து இவனுங்க இப்படி நம்ம ஏமாற்றி பிழைக்கிறானுங்களேன்னு நம்ம தான் ஊடகங்களை சொல்லணும் எல்லாட்டையும். ஸோ அதனால் அவங்க இப்படி சொல்லுவாங்க. சவுக்கு சங்கர் மேட்டரை பொறுத்தவரை இது வந்து ஒரு கொலை முயற்சிக்கான வேலைகள். அந்த வழக்கில் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. சிபிசிஐடியில் சில அதிகாரிகளுடைய வன்மத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஓசி 1ன்னு நினைக்கிறேன் விசாரித்தவங்கள, அதில் அந்த அம்மா காவல் ஆய்வாளர், விசாரணை அதிகாரி, அந்த அம்மா ஒரு பெண் காவல் அதிகாரி. அதுதான் அவங்க வந்து ஏதோ ஒரு பேசி ஸ்ட்ராங்காக வழக்குகள் பதிவு பண்ணாமல் ஏனத்தானோ சும்மா போட்டாங்கன்றதுக்காக. அது இன்ஃப்ளூயன்ஸ் எப்போ ஒரு ஏடிஜிபி லெவலில் இருக்கார், சென்னை மாநகர கமிஷனர் இருக்கார், அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணாமையே இவ்வளோ வேலையெல்லாம் பண்ண முடியும்? பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் தெருவில் காகிதம் பொறிக்கையெல்லாம் கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டு அவனை பெயிலில் போட்டிங்கன்னா அங்கேயும் சில முறைகேடுகள் நடக்குது, சில இடத்துலையும் நடக்குது. அந்த தப்பான விஷயங்கள் தான் இப்போ பண்ணிவிட்டு இப்போது சிபிஐ டைரக்ஷன் வேணும்னு சவுக்கு சங்கர் ரொம்ப மிக தெளிவாக நீதிமன்றத்துக்கு போக போகிறாரு. ஏன்னா அதிகாரம் கையில் இருக்குது, காக்கி யூனிஃபார்ம் போட்டால் நம்ம என்ன வேணாலும் நம்ம சொல்லி தான் சரின்னு நினைக்கிறாங்கன்னா அவ்வளோ அளவே வந்து ஒழிக்கப்படும். இந்த அரசாங்கத்துக்கு அவ்வளோ அவப்பேர். அதில் கண்டுங்களா முதலமைச்சர் தெரியவே இல்லையே. இவ்வளோ அவப்பேர் வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குது. அந்த அரசு அதிகாரிகளை இடமாட்டணும்ல. இல்லைம்மா, விரைவில் நடக்கும். ஒரு இப்போ இன்றைக்கி என்ன தேதி? 27. இன்னும் ஒரு 2-3 நாள் பொறுங்கம்மா. நம்ம முதலமைச்சர் வந்து ரொம்ப தெளிவானருமா, விட்டு பிடிப்பாருமா, ரொம்ப தெளிவாக இருக்கார். இவ்வளோ நாள் வந்து அவரை மறைச்சி வச்சுருக்கலாம், இப்போ அவர் மறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் வந்து இந்த சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகள் தொடர்ந்து நான் 2.5 வருஷமாக சொல்லிட்டு வரேன். இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து காவல்துறையில் ஒரு பெரிய கரும்புள்ளி. இந்த கரும்புள்ளிலாம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அரசுக்கு அவப்பேரை ஏற்படுத்தும்.
அதனால் நீங்கள் அதெல்லாம் மாற்றணும்னு சொல்லியிருக்கோம், முயற்சி எடுத்திருக்கோம். ஆதாரப்பூர்வமாக அவர் அடித்த கொள்ளைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். சட்டத்துப்பூர்வமான செயல்பாடுகள் அருண் பண்ணது எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். கூட்டு களவாணியான செல்வம் என்கின்ற செல்வ பெருந்தையோடு இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமாக சில தகவலை வந்து அனுப்பியிருக்கோம். நிச்சயமாக இன்றைக்கி தேதி 27, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளே ஒரு நல்லது ஒரு சென்னை வந்து ஒரு நல்ல முடிவெடுப்போம். சென்னை வந்து ஒரு நல்ல காவல்துறை அதிகாரியை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக முதலமைச்சர் செய்வார், எந்த மாற்று கருத்தும் இருக்காது. சரி, இப்போ வந்து காங்கிரஸோட கமிட்டி தலைவராக வந்து செல்வ பிறந்த இருக்காரு. அவருக்கு அடுத்த பொசிஷனில் முக்கியமாக அடுத்து இந்த பொசிஷனுக்கு வரப்போகிறதா பேச போகிறவர் வந்து திருவள்ளூர் எம்பி. இப்போ அவருக்காக தான் சவுக்கு சங்கரை வந்து அவர் வந்து பிளட் ரிலேஷனோ இல்லை உறவு முறையில் அவர் வந்து ரொம்ப நறுக்கும், அதனால தான் அவருக்காக இந்த வேலையை செய்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல. ஏன் வெளில வந்து ரொம்ப இழுத்து சுற்றி வரீங்க? அவன் சொந்த மச்சான், அவர் தங்கச்சி அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. சொந்த மச்சான். சரி, அது சொந்த பிரச்சனையாக கூட இருக்கட்டும். தப்பு பண்ண ஊழல் பண்ணது ஒன்றுமே இல்லையா? முதலமைச்சர் ஏமாத்துறது உண்மையா இல்லையா? அந்த துப்புரவுத்துறை கொடுக்க வேண்டிய இடத்த வந்து இவன் ஆட்டையை போட்டு பண்ணதா இல்லையா? அப்போ அது ஒத்துக்கிறீங்கள? இருக்கட்டும்ங்க, யார் வேணால் வரட்டும், புரியுதுங்களா? ஏன் இப்போ சவுக்கு சங்கர் சொன்ன உடனே நாளைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவரை வந்து மாற்றிடுவாங்களா? ஃப்ராடு பண்ண மாற்ற மாட்டாங்க? தப்பு பண்ணே மாற்றி தானே ஆகணும்ல. காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, அதுக்கான வழிவகுத்தல் இருக்குல்ல, அதோடைய கொள்கை கோட்பாடுகள் இருக்குல்ல. ஒரு கொலகாரன் இந்த மாதிரி ஒரு கொள்ளக்கூட்டத்தினுடைய தலைவன் ஆனதுக்கப்புறம் உடனே அவனே உத்தம புத்திரனை மாறிடுவாரா? அதனால் வந்து சவுக்கு சங்கர் சொந்த விஷயத்துக்காக கூட பயன்படுத்தியிருக்கலாம். அதெல்லாம் நமக்கு வந்து உள்ளே போனால் தான் அவர் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா இல்லையான்னு நீதிமன்றத்துக்கு போ. சவுக்கு சங்கர் சொன்னது வந்து சரியில்லைன்னு சொல்லு, அவர் ஆதாரம் இல்லாத தகவல்னு சொல்கிறான்னு சொல்லு. அதுக்காக நீ வீட்டில் விட்டு வந்து கழிவுகளை கொட்டுவியா? அசிங்கத்தை கொட்டுவியா? நீ அசிங்கம் சாப்பிட்றதுனால தான் இந்த மாதிரி அசிங்கமான விஷயங்களை செய்கிற. உனக்கு நல்ல அதாவது உன்னோட கருவே வந்து தப்பாக இருக்குது. கருவின் இப்போ எதாவது சொல்லுவாங்க, கருவின் குற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உன்னுடைய குற்றம் வந்து அதை உன்னை தாங்கிக்க முடியல. நீ அரசியல்வாதியாக இருந்தால் நீ தாங்கிப்ப. நான் எவ்வளவோ அரசியல் தலைவர்களை பார்த்துருக்கேன், அவ்வளோ தாங்குவான். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னு சொன்னார் அண்ணான்னு சொல்கிறோம். அது என்ன இதுன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு கலைஞரை பண்ணாத விமர்சனமா? ஏன் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்க்காத விமர்சனமா? என் அண்ணன் சீமான் அவர்கள் பார்க்காத விமர்சனமா? தம்பி உதயநிதி பார்க்காத விமர்சனமா? அண்ணாமலை பார்க்காத விமர்சனமா? இப்படி பல பேரை விமர்சனம் பண்ணியிருக்காருல்ல. அது என்ன உன்னை சொன்னால் மட்டும் உடனே நீ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, ஒரு மிகப்பெரிய மோசடி, இந்த மோசடியை ஆளுங்கட்சியில் இருந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய நிதியை வாங்கி சாப்பிடும் போதே உனக்கு ஜீர்ணிக்கணும். அதெல்லாம் அப்படியாப்பட்ட ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லும் போது உனக்கெல்லாம் வந்து கூனி குறுக வேண்டியவன் நீ. ஏன்னா அரசியல்வாதி தான் செஞ்சுருப்பான். கொள்ளக்காரன்ட்டு என்ன செய்வீங்க? அதுதான் கண்டிப்பாக நடக்கும். அண்ணாமலை ஒரு இடத்துல குறிப்பிடும் போது செல்வம் இதுக்கு முன்னாடியே குறிப்பிடும் போது அவர் வந்து ஒரு ரவுடி அந்த மாதிரி குறிப்பிட்டிருந்தார். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் மேலே இருக்கிற கேஸில் எடுத்து போடுங்க, நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? தம்பி, நான் வந்து தொடர்ந்து 2 வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன். செல்வ பிறந்தை முறை என்னென்ன வழக்கு இருக்குது, என்னோடய எக்ஸ்தலத்தை போய் பாருங்கள். 2001 இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நடுவில் வந்து 2 வழக்குகள் போடாமல் வச்சுருக்காங்க. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கம், ஸ்ரீபெரும்புதூரில் ஒருத்தருடைய கொலை வழக்கம். இன்றைக்கி வரையும் ராபர்ட் நினைக்கிறேன், அவன் மேலே புகார் கொடுத்துருக்கோம் அந்த சம்மந்தப்பட்டதில். எதுலேயுமே அவங்க போடலை. ஏன்னா ஒரு கொலைகாரனை காப்பத்துக்கு சில காவல்துறை அதிகாரிகள் துணை போகிறாங்க. இதையும் சேர்த்து தான் நீதிமன்றத்தை நாடப்போகிறோம், புரியுதுங்களா? அவர் ஒன்றும் உண்மையான அப்படியே நேர்மையான காங்கிரஸ்காரெலாம் கிடையாது. அது வந்து ஒரு ஊர்மையோட மாதிரி எங்கேயாவது கட்சியை மேஞ்சி வந்து அவன் தலைவருக்கு எல்லா கட்சியின் தலைவரையும் வந்து ஏமாற்றி பொழைச்சி தன்னை வந்து உயிருக்கு பயத்தை வந்து அப்படியே பார்த்துக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சியில் ஒரு தேசிய கட்சியில் போய் தலைவனாகிட்டு சும்மானா வந்து அதுக்கு எவனை பார்த்தாலும் தெரியாது, பார்த்து பண்ணியிருப்பாப்புல, புரியுதுங்களா? அதனால் வந்து அவெல்லாம் வெள்ளை சட்டை போட்டதுனாலே அவன் யோகியமானவன் அப்படின்லாம் நினச்சாது. நம்ம ஊரில் வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி அவன் போய் காங்கிரஸ் கட்சியில் இருக்கனாலே வந்து அவன் யோகியமானவன் சொல்ல முடியாது. 1ஆம் நம்பர் அயோக்கியம், 1ஆம் நம்பர் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஏன் இதெல்லாம் ஆதாரம் இருக்குது? ஏன் அண்ணாமலை மட்டுமா சொன்னார்? நான் சொல்லலையா? சங்கர் சொல்லலையா? எத்தனையோ சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாம் பல தலைவரை பார்த்துருக்கோம்ல. அப்போ நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லி டெஃபர்மேஷன் போடுங்களேன். ஏன் வீட்டுக்கு ஆள் அனுப்புறீங்க? வா, என் வீட்டுக்கு வந்து தெரியும், என்னையும் பார்த்துட்டாங்க, முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க, நடக்கலை, அது உள்ளே வந்து திக்கிப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால தான் என்னுடைய வீட்டு முதலாளிகளுக்கு குறைச்சி கொடுக்குறாங்க. என் வாடகை இருக்கக்கூடிய இடத்துல குறைச்சல் கொடுத்து அவங்கள வந்து அவ்வளோ மென்டலி டார்ச்சர் பண்ணி சென்னை மாநகர காவல் ஆணையரும் இது அருண் அவர்களும் செல்வமும் வந்து என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற பொருளை திருட்டு போயிருக்காங்க. காவல்துறையை வச்சுக்கிட்டு யூனிஃபார்மோடு திருடுறாங்க. இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா? இதுதான் அவங்களால, அதான் சொன்னேன், அது தகுதி வாய்ந்த ஒரு தலைவன் வந்தானா பரவாயில்ல, தகுதி வாய்ந்த அரசியல்வாதி வந்த மாதிரி தகுதி வாய்ந்த ஒரு அதிகாரி இருந்தானா சரியாக இருக்கும். ரெண்டுமே வந்து 420 இருந்தால் இந்த மாதிரி வந்து களவாணித்தனம் பண்ணுறவங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? என்னுடைய இதே மாதிரி விஷயத்தில் தான் பொய் வழக்கு போடுறாங்க என் மேட்டர்லையும். எப்படி ஒரு சங்கு போட்டாங்களோ அதே மாதிரி எனக்கும் வழக்கு போடுறாங்க. தொடர்ந்து அந்த வழக்கில் சந்திக்கிறோம்.
நீ ஆதாரம் வந்து ஒரு தெளிவாக சொல்கிறோம்ல, அப்போவே நீங்களாம் வந்து அதான் சொன்னேனே, முதலமைச்சர் முன்னெல்லாம் கொஞ்சம் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்காமல் விட்டார். இந்த 2, 3 நாட்களில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சீக்கிரம் கிடைச்சிரும். இத வந்து நான் உறுதியா சொல்றேன். இது வந்து நான் நம்புற முதலமைச்சர் அத செய்வார்ன்னு நம்புறேன். அப்படின்னா நான் நீதிமன்றம் போய் தான் இந்த மாதிரியான அயோக்கியன்கள வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். சவுக்கு சங்கர் இந்த விஷயத்துக்கு அடுத்து வந்து தன்னுடைய அம்மாவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. எனக்கும் வந்து மன உளைச்சல் அதிகமா இருக்கு. அதனால இந்த சவுக்கு மீடியான்ற மீடியாவே க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத எப்படி பார்க்குறீங்க? நீங்க அவர்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி கேட்டா எப்படி சொல்றது? அதாவது சார், இப்போ வந்து நம்ம வந்து நீங்களும் ஒரு விசில் ப்ளோவர், அவரும் ஒரு விசில் ப்ளோவர். முக்கியமான விஷயத்த வந்து மக்களுக்கு வந்து கொண்டு சேரணும். அப்போ அரசு வந்து இந்த மாரி செய்து அ நடவடிக்கை எடுக்கல அப்படின்னும்போது, நீங்க ஒரு விசில் ப்ளோவரா இருந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறீங்கல்ல, அது வந்து தடைப்படுதில்ல எங்களுக்கு? கரெக்ட்டுங்க. அது வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பு குடுக்குறது இல்லையா இந்த அரசாங்கம். இப்ப நான் 2021ல இதே மாரி விசில் ப்ளோயரா ஒருத்தர் வந்து வந்தாரு. விக்ரம் கான்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா அந்த திருப்பத்தூர் பக்கத்தில ஒரு வேலூர் ஓகே. திருப்பத்தூர் பக்கத்தில மணல் சம்மந்தமான ஏதோ ஒரு போராட்டத்த பண்றாரு. மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. அந்த மக்கள ஒன்று திரட்டி போராடுறாரு. அவர நீங்க படுகொலை செஞ்சு போட்டீங்க. 2வது இங்க சென்னையில மோகன் நெனைக்கிறேன். சரியா பேர் தெரியல. இந்த பெரியமேடு இடத்துல இந்த கஞ்சா போன்ற போதை போதை வஸ்துக்கள்லாம் வஸ்து. வந்து இயக்குறாங்கன்னொன்னே, அவரையும் வந்து கொலை பண்ணி போட்டீங்க. புதுக்கோட்டையில ஒரு இஸ்லாமிய சகோதரர் மணல் மேட்டருக்காக போராடுறாரு. அவரையும் கொலை பண்ணி போட்டீங்க. இப்போ வந்து வகுப்பு வாரிய இடத்த வந்து வக்ஃப் போர்டோட வக்ஃப் இடத்த போர்டுடைய இடத்த வந்து ஆக்கிரமிச்சிட்டான்னு ஆக்கிரமிச்சிருக்கு. சொல்லி ஜாஃபர் ஜாகிர் ஹுசேன். ஜாகிர் ஹுசேனை வந்து இது பண்ணீங்க. அவருக்கும் படுகொலை செய்து போட்டீங்க. இப்போ அடுத்து சவுக்கு சங்கரை காட்டுறீங்க. அதுக்கப்புறம் என்ன காட்டுவீங்க? இப்படி தொடர்ந்து தானே காட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு ஏற்கனவே காட்டிட்டீங்க. அப்போ அரசாங்கம் வந்து இந்த மாதிரி விசில் ப்ளோயர்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? அரசாங்கத்தோட கடமை. முக்கியமாக காவல்துறையுடைய கடமை. காவல்துறையோட கடமை. காவல்துறையிலே களவணைப்பில் உட்காந்தானுங்கன்னா எப்படி காப்பாற்றுவாங்க? ஏன்னா இவங்களால வந்து நமக்கு பெரிய இடையூறு இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அது என்ன காரணம்? காவல்துறையில் இது போன்ற ஆட்கள் இருக்கிறத களை எடுக்கணும் நம்முடைய தமிழக முதலமைச்சர். அது எடுத்தா தான் தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்றத ஓரளவுக்கு நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். குறிப்பாக சென்னையில் அவ்வளோ மோசமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைகள் ரொம்ப இருக்குது. சொன்னோம்னா அடுத்து பொய் வழக்கு போடுவானுங்க. இதானே தெரியும் அவங்களுக்கு. வழக்கே வா வாராகி காத்திருக்கிறேன் பார்ப்போம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆட்சியில இருக்கோம். நமக்கு வந்து ஒரு தப்பு நடக்குதுன்னு சரி. அந்த மாரி இந்த மாரி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் கன்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. அப்படின்னும்போது இந்த விஷயம் ஃபுல்லா ஒரு முதலமைச்சருக்கு போய் சேரும்போது, இங்க யார் யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்கலாம் களையெடுத்தா தானே நம்ம ஆட்சிக்கு நல்ல பேர் வரும்னு அவருக்கு தோணணும்ல. அது தோணுன மாரி தெரியவே இல்லையே. நியாயமான விஷயம் தான் சொல்கிறீங்க. கரெக்டு. நாமளும் அதானே சொல்கிறோம். அவர் தோணலையே, செய்யலையே, நடக்கலையே, தெரியலையே, தெரியாமல் இருக்க பார்க்குறாங்களே சில அதிகாரிகள்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் மாறி இருக்காரு சரி, இப்போ ஓரளவுக்குன்னு போலீஸ் 2, 3 கண்ட்ரோல்ல முதலமைச்சர் இருக்காரா? முதலமைச்சர் கண்ட்ரோல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் தான் இப்போ இருக்காரு முதலமைச்சர். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் இப்போ அந்த 2, 3 நாளாக மாறி இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுதான் எதிர்பார்க்குறோம். நிச்சயம் முதலமைச்சர் மாறிடுவார் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இன்னும் இருக்க போகிறதே ஆட்சிகள் வந்து இன்னும் ஒரு வருஷம். அது அடுத்த முறை நீங்கள் திரும்பி மக்களை சந்திக்கணும்னா, இந்த மாதிரியான சில அதிகாரிகள் பண்ணக்கூடிய காவலித்தனத்தையும், களவாணித்தனத்தையும் நீங்கள் பொறுத்துக்கிட்டே போனீங்கன்னா, உங்கள் ஆட்சிக்கு தான் கெட்ட பேர். மக்களுக்கு அவ்வளோ மோசமான பொய் வழக்கு. எங்கே பார்த்தாலும் ஃபேக் என்கவுண்டரு. அதாவது கொலை பண்ணி போடுறதுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் சொன்னா தான் என் மேலே வழக்கு போடுறாங்க. இந்த வழக்கெல்லாம் வா நான் சொல்கிறேனே, நான் என்றைக்குமே சொல்கிற விஷயந்தான். முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார்ன்னு நம்புகிறோம். இல்லைன்னா, நான் அத நம்பக்கூடிய சென்னையில் நம்ம இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை நம்ம மிக தெளிவாக சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் சொல்கிற விஷயந்தான். கோவிலாக நினைக்கக்கூடிய சாமானியர்களுடைய கோவிலாக நினைக்கக்கூடியது நீதிமன்றம். நீதிமன்றம். சாமானியர்களுடைய அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குறவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற விஷயங்கள் வந்து நம்முடைய தெய்வமாக இருக்கக்கூடிய நீதிபதிகள். இவர்கள் நிச்சயம் நம்மளை காப்பார்கள். அவர்கள் தான் நம்மளை வந்து இப்போ இன்றைக்கி அவங்க கூட இல்லைன்னா நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி அடிப்பட்டு எங்கேயா செத்து தான் கிடப்போம். சார், கடைசி கொஸ்டின். இப்போ வந்து திமுக எடுத்துக்கிட்டா அதுதான் இங்க வந்து ஆட்சியில அமர்ந்திருக்காங்க. அப்படின்னும்போது இங்க வந்து ஊழல் பண்ணது வந்து காங்கிரஸ். அப்போ வந்து திமுகவும் காங்கிரஸும் சேராம இந்த ஊழல் நடந்திருக்குமா? நம்ம ஏன் காங்கிரஸை மட்டுமே குற்றம் சாட்டுறோம்? அதற்கு பின்னாடி இருக்க திமுக காரர்களை நம்ம குற்றம் சாட்ட மாட்டோம். நான் குற்றச்சாட்டுலாம் இல்லைன்னு சொல்லவே மாட்டோமா. இந்த தப்பு சேர்ந்தது வந்து அவருடைய அந்த துறையின் அமைச்சர் வந்து நேரு அவர்கள். ஒரு மேலிடத்துல இவங்க ஏதாவது வந்து டெய்லி வந்து ஏதோ ஒன்று சொல்லிட போகிறாங்கன்றது. ஏன்னா பாவம் முன்ன மாதிரி நேரு அவர்கள்லாம் இல்லை. நேரு அவர்கள்லாம் வந்து ரொம்ப திறமையான அமைச்சர். ரொம்ப கட்சியை வந்து கட்டி காப்பாற்றுற அமைச்சர். தான் கட்சிக்காரனுக்கே அவரால் எந்த விதமும் உதவியும் செய்ய முடியல. அதுவே மனவேதனையில் தான் இருக்கிறாங்க.
தெரிஞ்சே ஒரு முறைகேடு நடக்குது. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா வந்து நம்முடைய திமுக கவர்மெண்ட்லேயே சில அதிகாரிகள் துறை போகிறாங்க. அது அதிகாரி பேர்லாம் சொல்லித்தான் அப்போ இருக்கு இங்க தொடர்ந்து. அரசியல்வாதிய கண்ட்ரோல்ல வந்து கவர்மெண்ட் கிடையாது. அதிகாரிகள் தான் மந்திரி எல்லாம் பண்றாங்க. கண்ட்ரோல்லே கிடையாதுங்க. அரசியல்வாதிகள் கண்ட்ரோல்ல இருந்தானே எப்பயோ இந்த ஆட்சிக்கு வந்து அவப்பேர் ஏற்படுத்தாதுல்ல. இந்த அதிகாரிகளோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் இந்த ஆட்சி வந்து வீணா போயிட்டு இப்படி அனாவசியமா ஒரு நாளைக்கு வந்து 100 பேர் தாலி இறக்குறானுங்க. ஒரு அசிங்கமா நாளைக்கு. இல்ல? ஒரு நாளைக்கு 100 பேர் தாலி இறக்குறானுங்க. இந்த தாலி அறுத்த குடும்பம்லாம் என்னைக்கா ஓட்டு போடுமா? ரூ. 1 நகை வாங்கி ஒரு 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 ச ஒரு ஒரு கிராம் நகை வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இன்னைக்கு? கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 10,000 வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு சவரம் வாங்கினா இன்னைக்கு ரூ. 80,000 இல்லாமல் சகரம் நகை வாங்க முடியாது இன்னைக்கு. அவனுடைய அந்த ஏழைப்பாவிகளுடைய வயித்தறிச்சலை கொட்டிக்கிட்டு இவன்லேயே அதுக்கு துணை போகிறாங்க பாருங்க. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? உங்களால் திறமை இல்லாத காவல்துறை அதிகாரிகள் தானே வச்சுருக்கீங்க சென்னையில். அதெல்லாம் முதலமைச்சர் யோசிக்கணும். ஸோ யோசிப்பார்ன்ற நம்பிக்கை 2, 3 நாள் எழுத கொஞ்சம் முழிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நடக்கும், பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தை நாடுவோம். ஸோ உங்க நேரத்த ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி பிரதர். நன்றி.